நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பௌர்ணமி திருநாளில் திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் 3 தேவியரையும் தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இங்கே வேட்பாளராக நின்ற நானும் தம்பி அஸ்வினும் வந்திருக்கோம். எங்களுக்கும் வெற்றியை அம்மன் தர வேண்டும். மயிலாப்பூர்லேயும் ஆவடியிலையும் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் வெற்றி பெறணும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அது இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லாருமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் முக்கியமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க வேண்டும். எப்படி 18 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மாதிரி மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுகிறதோ அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழக மக்களுக்கு இணைந்து நல்லவற்றை செய்ய வேண்டும். அதற்கு 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தமிழக மக்கள் அருள்வார்கள் என்று எனக்கு நன்றாக கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாங்க. இப்ப புதுசா வந்த விஜய் கட்சிக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது சொல்றாங்க. இந்த நிலையில பிரதமர் என்ன சொல்றாரு, 4 மாநிலத்துல நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அது நடக்காதுன்னு மற்ற கட்சிகள் சொல்றாங்க. இல்ல, மற்ற கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 4 கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏற்கனவே சொன்னது, எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிந்த பிறகு வர்த்தக ரீதியிலான புள்ளிகள் 993 ரூபாய் உயர்ந்து 50% உயர்வு. இல்லை, இதுல நம்ம ஒன்றை பார்க்கணும். உலக அரங்குல ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி வீட்டு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதத்திலையும் ஏற்றத்தை கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். அதுக்கு உதாரணம் உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எண்ணெய் நாடுகள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படாமல் இருப்பது நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஒரு நிர்வாக திறமை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். போர் ஏற்கனவே 2 மாதங்களா போர் நடந்துட்டனால கரெக்டா 5 மாநில தேர்தல். அதாவது இல்ல அதுக்கு எந்த நேரத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போரின் தாக்கம் எப்போ இருக்கும், இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதனால நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கணும். மக்கள் எங்களுக்கு சாதகத்தை தருவார்கள் நான் நம்புகிறேன். அது வேற கேள்வி. இருக்கா ஓகே பேசுங்க. ரெடியா மேடம்? கொஞ்சம் டச் பண்ணிங்களா மேடம்? விட்ரு அவ்வளோதான். போட்டோ விட்றா. வாங்க தலைவரே. மேடம் அவ்வளோதான். வெளியே வரேன்.
பார்த்து சாமி கூட சொல்லு. முன்னாடி வெயில நிக்கிறாங்க எவ்வளவு கல்லு குத்த மேடம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் மேடம் அம்மா கொஞ்சம் வழி விடுங்க. விட்றா மகேஷ் விட்றா. மேடம் போட்டு போதும் இல்ல இடம் இல்ல சார் உள்ள இடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஆமா ஆமா வெளியிட்டே தான் நம்ம 7 மணின்னு சொல்லிட்டு இருக்காங்க.